ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் கார்த்திகா. இட்ஸ் மண்டே ஈவினிங். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி vlog தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, ஒருத்தர் ஹாயாக படுத்துட்ருக்காரு. ஹாய் சொல்லு ஸ்கூபி. ஹாய். எங்கள் வீட்டில் பொதுவாக கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட மாட்டோம். பட் சிக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து செகண்ட் இயர். ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் வந்து அவன் ரொம்ப குட்டியாக இருந்தனால அவனை ரெடி பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. பட் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எப்படி அவனை ஹேண்டில் பண்ண போகிறேன்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் டே கிருஷ்ணரோட கால்லாம் நம்ம வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் சிக்குவை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நான் வந்து மார்னிங்கே அரிசியை வந்து ஊற வச்சுக்கிட்டேன். அதை அரைச்சி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து ஃபுல்லாக ஊற்றிட்டோன்னா நம்ம ரெண்டு கையையும் நல்லா வச்சு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை விட உங்களுக்கு டார்க்காக வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் கொஞ்சமாக மைதா மாவு மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா பிரைட்டாக தெரியும். ஸோ சிக்கு தூங்கினதுக்கப்புறம் தான் பொட்டு வைக்க முடியும்னு எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அவனை தூங்க வச்சுட்டேன். பொட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஐப்ரோஸ் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா பொட்டு வச்சுட்டு நானே தெரியாமல் அழைச்சிருவேன். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட் இயர் நான் வந்து என்ன ரெடி பண்ணணும் அதே தான் இப்போயும் நான் பிளான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும், இல்லைனா டிஸ்டர்ப் ஆகிட்டு ஏஞ்சிட்டானா அவ்வளோதான். அதனால் நான் ரொம்ப ரொம்ப பொறுமையாக போட்டுட்ருந்தேன். கடைசியாக கண்ணுக்கிட்ட வந்து ஒரு டாட் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு வைக்கும்போது ஏஞ்சி லைட்டாக எழுப்பிட்டான். பட் அதுவே வந்து ஓகேவாக தான் இருந்தது. அதனால் அப்படியே நாங்கள் விட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு நானும் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருந்தேன். அப்போ அவங்க சித்திக்கு வந்து அவரும் கொஞ்சம் ரெடி பண்ணி விட்டுட்டு இருந்தார். சிக்குக்கு வந்து வேஷம் போடுறோம். இது எல்லாமே நான் வந்து லாஸ்ட் இயர் அவனுக்கு யூஸ் பண்ணது தான். அப்படியே நான் எடுத்து வச்சுட்டேன். ட்ரெஸ்ஸு மட்டும் இந்த வருஷம் நான் வந்து வேறு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி செட்டாகவே அமேசானில் இருக்குது. நான் தனித்தனியாக கடையில் தான் வாங்கினேன். இந்த வருஷம் அம்மாவும் வந்திருந்தாங்க. அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. கிருஷ்ணர் கால் வச்சதோடு சரி அப்படியே நான் சிக்குவை ரெடி பண்ண போயிட்டேன். வந்து பார்த்தா இருட்டிருச்சு. கடகடன்னு எல்லா காலுக்கும் பூ வச்சிட்ருந்தேன். ஸோ இந்த பக்கம் சிக்குக்கு வந்து பாதி போட்டு விட்டாச்சு. இதுக்கப்புறம் போடவே விடலை. அவன் அங்கே எவ்வளோ தான் டைவர்ட் பண்ணாலும் அவன் சுத்தமாக ஒத்துழைக்கவே இல்லை. எப்படியோ அவனுக்கு தெரியாமல் தலையில் மட்டும் நான் போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவன் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான். சரி இதுக்கு மேலே ஃபோர்ஸ் பண்ணுவேனான்னு சொல்லிட்டு நாங்கள் போட்ட வரைக்கும் போதும்னு ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டெப்ஸில் மட்டும்தான் நான் கால் வச்சுருந்தேன். வீட்டுக்குள்ளே வந்து தஷந்தோட கால் வச்சு நடக்க விட்டுறலான்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணியாச்சு. ஸோ சாமிலாம் கும்பிட்டதுக்கு அப்புறமா நாங்கள் ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கியிருந்தோம் என் தங்கச்சிக்கும் அவங்க ஹஸ்பண்ட்க்கும். அதை வந்து அம்மா கையாலே கொடுத்தா கொஞ்சம் பிளெஸ்ஸிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு அம்மா கையாலே கொடுக்க சொல்லியாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க இது என்ன கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு. என்னென்னமோ பிளான் போட்டு லாஸ்ட் மினிட்ல இந்த கிஃப்ட் வாங்கியாச்சு. பட் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது மனசுக்கு. எஸ், ஒரு க்யூட்டான வந்து கிருஷ்ணர் தான். அழகாக இருந்தது, க்யூட்டாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக எல்லா கிருஷ்ண ஜெயந்திக்கும் ஸ்டூடியோவில் போயிட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும், மெமரிஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட பிளான். ஃபர்ஸ்ட் இயர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. பட் இந்த வருஷம் வந்து எடுக்கவே விடலை, சொதப்பிட்டான். ஸோ எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணரோட இப்படி தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.